மின்யை நமஹ. ஓம் ராத்யாயங்யை நமஹ. ஓம் கலாதி. மாப்பிள, அத்த எதுக்கு இப்ப மாலையை எடுக்கிறீங்க? ரேவதி இன்னும் கோயிலை சுத்தி வரவே இல்லையே. அது வந்து அடிக்கிற வெயிலுக்கு மாலை அப்படியே ஒரு மாதிரி வாடி போயிருக்கு. இந்த மாலையை தூக்கி போட்டு புது மாலை வாங்கிட்டு வந்து வைக்கிறேனே. இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். பரிகாரத்துக்காக நான் ஸ்பெஷலா கட்ட சொன்ன மாலை இது. அதை தொடவே கூடாது. தேவையில்லாத வேலையெல்லாம் செய்யாதீங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். போச்சுடா, அத்தை கண்கொத்தி பாம்பு மாதிரி மாலையே வாஷ் பண்ணிட்டு இருக்காங்களே. அதனால மாலையை ஒன்றும் பண்ண முடியாது. மாப்பிள்ளை ஏதாவது பண்ண முடியும்? என்ன யோசிக்கிறீங்க? போங்க. வாடி போன பூவா இருந்தா உங்களுக்கு ஓகே இல்ல? ஓகே அத்தை, ஓகே. ஓம் ஸ்வதாயே நமஹ. ஓம் சுப்ராயே நமஹ. ஓம் சூக்ஷ்மாயே நமஹ. ஓம் ஆத்ராயே நமஹ. ஓம் நித்யானந்தாயே நமஹ. ஓம் ஹராயே நமஹ. ஓம் பராயே நமஹ. நீங்க சொன்ன மாதிரியே கோயிலை சுத்தி வந்துட்டேன். இந்த விளக்க என்ன பண்ணணும்? அம்பாலண்டை இப்படி வச்சிருமா. ஆ, ஓம் ஹராயே நமஹ. ஓம் பராயே நமஹ. ஓம் அனந்தாய உட்காருமா. ஓம் சத்யாயே நமஹ. ஓம் துர்லப ரூபிண்யே நமஹ. ரேவதியும் கோயிலை சுத்தி வந்துட்டா, சகல இன்னும் வரக்கானுமே. இப்ப என்ன பண்றது? அம்மா, இந்த பொண்ணுக்கு இந்த பையனுக்கும் ரத்த சம்பந்தமான உறவு எதுவும் இல்லையம்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே சாமி. அப்படின்னா மாலை எடுத்து பொண்ணு கழுத்துல போடுங்க.